ஹாய் எவ்ரிவன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா அருண் டிவிக்கு இப்போ தான் முதன்முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தவறாமல் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் என்னென்னா, பழைய தேட்டர்களை பற்றின ஒரு சில தகவல்கள் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். டூரிங் டாக்கீஸ், அதாவது ஓல்டு தேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, பழைய தேட்டர்லாம் எப்படி இருக்குன்னா, மல்டி காம்ப்ளெக்ஸ் தேட்டர் உருவாகிறதுக்கு ஒரு முழு காரணமாக அமைஞ்சதே இந்த பழைய தேட்டர்ஸ் தாங்க. இது பார்த்திங்கன்னா அங்கங்கே ஓலை குடிசை மாதிரி கட்டிங்க. அங்கே செமி தேட்டர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் போய் அவங்களே தேட்டர் மாதிரி அமைச்சு அங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது பிக்சரைஸ் பண்ணி படத்தை ஓட்டுவாங்க. அந்த ஏரியா இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அங்கே போய் படம் பார்த்துக்குவாங்க. இதுதான் டூரிங் டாக்கீஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய மல்டி தேட்டர்ஸ் உருவாகிறதுக்கு இந்த தேட்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியமான காரணம்னு சொல்லுவோம். நான் சின்ன வயசில் எங்கள் ஏரியாவில் ஒரு டூரிங் டாக்கீஸ் தேட்டர் இருந்துச்சுங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் தேட்டர் கிடையாது. அந்த தேட்டரில் முன்னாடி மணல் போட்டிருப்பாங்க, சரிங்களா. ரெண்டாவதாக பெஞ்ச் இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நல்லா உட்காந்து பார்க்குற மாதிரி சேர்ஸ் எல்லாம் போட்டு அமைச்சிருப்பாங்க. இந்த தேட்டரில் உட்காந்து படம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதை வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாது. நம்ம என்ன தான் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம மொபைலே படம் பார்க்குற லெவலுக்கு வளர்ந்தாலும், அந்த தேட்டரில் உட்காந்து மணலில் சாஞ்சிக்கிட்டும் படுத்துக்கிட்டும் பார்க்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் சத்தியமாக சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன தான் மல்டி இன்டர்நேஷ்னல் தேட்டரில் நம்ம கூட அந்த ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த ஃபீலை அனுபவித்த 90 கிட்ஸ் தான் நான் சொல்கிறேன். எனக்கு அந்த திருப்தி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பழைய படங்களை ஒரு ரஜினி படம் ஆகட்டும், ஒரு கமல் படம் ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு தேட்டரில் போய் நம்ம பார்த்த அந்த ஃபீல் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சினிமா தேட்டருக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கோம். பொழுதுபோக்கு ரொம்ப அவசியம் நண்பா. ஏன்னா பொழுதுபோக்கு இல்லைன்னா மனித வாழ்க்கையே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த பொழுதுபோக்கில் பழமையை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு தேட்டரில் பார்த்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இப்போ என்ன தான் பெரிய பெரிய தேட்டர்ஸில் நம்ம போய் பணம் நம்ம கொடுத்து படம் பார்த்தாலும் அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கல. திரும்பவும் அந்த பழைய காலங்கள் நமக்கு திருப்பி வருமானு தெரில. நிச்சயமாக நீங்கள் டூரிங் டாக்கீஸில் படம் பார்த்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் புரியும். ஏன்னா அந்த ஒரு இன்டர்வலில் நம்ம விட்டோன்னே போயிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அழகாக உட்காந்து நம்ம அம்மா அப்பாவோடு உட்காந்து பார்த்து அந்த ஒரு சந்தோஷமான தருணங்கள் திரும்ப நமக்கு கிடைக்காது. உங்கள் ஏரியாவில் ஏதாவது டூரிங் டாக்கீஸ் தேட்டர்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த தேட்டரை ஒரு விசிட் பண்ணி ஒரு விழாக்கு மாதிரி நம்ம பண்ணி போடணும் ரொம்ப ஆசை. என்னுடைய பழைய நினைவுகளை அந்த டூரிங் டாக்கீஸ் தேட்டர் நினைவுகளை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உங்கள் நினைவுகள் ஏதாவது இருந்தாலும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.